வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியாது. டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அரிசி சாப்பாடு சாப்பிடவே சாப்பிடாதீங்க, அரிசி சேர்த்துக்காதீங்க, கோதுமை சேர்த்துக்கோங்க, கேழ்வரகு சேர்த்துக்கோங்க அப்படின்னு நல்லதுதான் அவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே எப்பொழுதுமே கோதுமை, கேழ்வரகு என்ன சாப்பிட்றது, சப்பாத்தி, கோதுமை தோசை இது மாதிரியே சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கா? கவலையே படாதீங்கங்க. நமக்கு ஈஸியா நல்ல டேஸ்டியா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய இந்த உருண்டை சூப்பர் டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து பாரம்பரியமாக உப்பு உருண்டை அப்படின்ட்டு பண்ணுவோம் இல்லையா, அரிசி வச்சு பண்ணுறது. இன்னைக்கு அரிசி இல்லாமல் முழுக்க முழுக்க கோதுமையிலேயே சேர்த்து செஞ்ச இந்த உப்பு உருண்டை அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா போதும், நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு நாள் விட மாட்டீங்க, ரெகுலராகவே இந்த உருண்டையை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். வாங்க இந்த உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். தினமுமே நம்ம இது மாதிரி கோதுமை சார்ந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரை லெவலும் நமக்கு கம்மியாகிறத கண்கூட பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் நல்ல கோதுமை குருணை ஒரு கப்பு, அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை குருணை எடுத்திருக்கேங்க. உடைச்ச கோதுமை. இதை நல்லா சூடு வர்ற அளவுக்கு அந்த வெள்ளையாக பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. நல்ல வெள்ளை கலரில் பொரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கோதுமையை வந்து நம்ம கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் கோதுமை குருணை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு 2 நிமிஷம் வறுத்த பிறகு 2 ஸ்பூன் கேழ்வரகு மாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. 2 ஸ்பூன் கேழ்வரகு மாவு, அதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு அரிசி மாவு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு மாவே இன்னும் 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கம்பு மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி மாவுங்கிறது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இந்த மாவையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இந்த சூட்டில் கிளறி விடுங்க. இப்போ இது நல்லாவே கலந்தாச்சு. வறுபட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதுங்க. நம்ம ரொம்ப ஆயில்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. 1 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா வெடிக்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி பச்சை மிளகாவை நீட்டமாக பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஏன் நான் பொடியாக கட் பண்ணாமல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிடும்போது பொடிசாக இருந்துச்சு அப்படின்னா வாயில் கடிப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால தான் நான் பெருசாக போட்டிருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. போதும். நம்ம 1 கப்பு கோதுமை சேர்த்துருக்கோம், அதனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்னா நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை சேர்த்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு கிளறி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. பயப்படவே வேண்டியதில்லை. ஐயோ கெட்டு போயிடுமோ, அடி பிடிச்சிடும் அப்படிங்கிற பயம்னா இருக்கவே வேண்டியதில்லை. இதை நீங்கள் கொட்டின உடனே தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு இதை வந்து கிளறி விடுங்க. இப்போ நல்லா வந்து தேங்காய் வந்து 1 கப்பு நல்லா அமுக்கி நிறையவே எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் சேர்த்து அதையும் இந்த மாவோட சேர்த்து கிளறி விடுங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து ரொம்ப நேரம் கிளறணும், சுருண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதை உருண்டையா பிடிச்சு அவிக்க போறோம். அதனால வந்து ரொம்ப இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த தேங்காய் வந்து இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாலாம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்க தனியா கூட பொறுக்கி அந்தாண்ட வச்சிடலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால. இல்ல பச்சை மிளகா வச்சு உருண்டை பிடிச்சிங்கனாலும் அந்த பச்சை மிளகா குழந்தைங்க எடுத்து வச்சிருவாங்க. அதனாலதான் பச்சை மிளகா நான் பெருசா போட சொன்னேன்.
இப்போ இது மாதிரி எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. டயபெட்டிஸ் உள்ளவங்க அரிசி மாவு அரிசி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த உப்பு உருண்டையெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியமா செய்யறது இல்லை, நம்ம அரிசி மாவுல சேர்த்து செய்யற உப்பு உருண்டை. அதற்கு பதிலாக தான் இப்போ வந்து கோதுமை குருணையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்குங்க. அந்த உப்பு உருண்டையை விட இது வந்து இன்னுமே நல்ல ஹெல்தி, நல்ல டேஸ்ட், அட்டகாசமா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு தேங்காய் சட்னியோ இல்ல சாதனமோ சும்மாவே சாப்பிடலாங்க. அட்டகாசமான சுவையில இருக்கும். இப்போ உருண்டை உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்டீமர்ல நான் இட்லி பானையில வச்சு அவிச்சு எடுத்துக்கிறேன். 5 நிமிஷம் மட்டும் வச்சு அவிச்சா போதுங்க, ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம். வதக்கின பிறகு தாளிச்சு விட்டு கொதிக்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து மூடி போட்டு ஆவியில வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அட்டகாசமான உப்பு உருண்டை, வீட்டு கோதுமை உப்பு உருண்டை தயார். இதுக்கு வந்து சட்னின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு சட்னி, 2 தக்காளி, 2 காஷ்மீரி மிளகா, 2 நார்மல் பட்டை மிளகா, 2-3 பூண்டு பல் சேர்த்து, வெங்காயம்னா சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆயில்ல இது மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கலர் நமக்கு கிடைக்கும். அதனால இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே சூப்பரான சட்னி வந்து இந்த உருண்டைக்கு ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, உருண்டை வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். டாப் டக்கரான நல்ல ஹெல்த்தியான வீட்டு கோதுமை உப்பு உருண்டை தயாராயிடுச்சுங்க. இனிமே வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. தாராளமா எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிடலாம் இந்த உருண்டைய. அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதோட வந்து முக்கியமா நம்ம கேழ்வரகும் இதுல சேர்த்திருக்கோம். ஸோ கம்பு மாவும் கூட இதுல நீங்க சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோ அட்டகாசமான இந்த கோதுமை உப்பு உருண்டைய கண்டிப்பா நீங்க ரெகுலரா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குது ஒரே மாதிரியே ரெசிபியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம இது மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடுங்க. உங்க நாக்குக்கு நல்ல சுவையை கொடுங்க. பயப்படவே வேண்டாங்க. செம்மையா அல்டிமேட்டா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய ஆரோக்கியமான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.